Okay, student, we continue the same lesson from the same slide. Next, we're going to see the principles of accelerator. Okay, so I start the slideshow. Wait a minute. Good. This is the accelerator discuss about the demand side. What? The demand side, how the demand will induce the investment. That is the main thing we're going to discuss in the heading. Okay. See the accelerator. A given increase in, so this is the first one. Go to see the origin of the accelerator principles by Halftree 1909, Halftree 1913, and Big Strick 1914. This was the history of the trend of the development of the principle of accelerator and the systematic development of the principles by J.M. Clark in 1917, and it was further developed by Higgs and Samuelson and Harrod in relation to the business cycle. Okay, come to the meaning for the accelerator. A given increase in the demand for consumption goods in the economy generally leads to an accelerate demand for machineries, that is investment goods. Understand? அதாவது demand for consumption goods எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அது என்ன பண்ணுன்னு சொன்னா டிமாண்ட் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது சொல்றது ஆக்சிலரேட்டர், இந்த முடுக்கம். ஆக்சிலரேட்டர் சொல்றது வேகப்படுத்துறது. ஓகேங்களா? ஆக்சிலரேட்டர் இஸ் த நியூமெரிக்கல் வேல்யூ ஃபார் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் an increase in consumption and the result increase in the investment. அதாவது கன்சம்ஷன்ல எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் வருதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், அது என்ன பண்ணுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்க்ரீஸ் உருவாக்கப்படுகிறது ஆக்சிலேட்டர். கேள்வி அந்த ஃபார்முலா ஆக்சிலேட்டர் சொல்றது. ஓகேங்களா? the accelerator express the ratio of the net change in investment to change in consumption. அது கன்சம்ஷன் சேஞ்சஸ் ஆகிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ல எங்க என்ன பண்ணுதுங்க சேஞ்சஸ் வருது. அது சொல்றது பிரின்சிபல் ஆஃப் accelerator. Okay, next go for the definitions of accelerator. The accelerator coefficient is the ratio between induced investment and an initial change in consumption. புரியுதுங்களா? அதாவது இனிஷியலா கன்சம்ஷன் ஏற்படுகின்ற அந்த மாற்றம் ஃபைனலா பண்ணுதுங்க, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லா கன்சம்ஷன் மேல ஏற்படுகின்ற மாற்றம் ஒன்றா சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அது சொல்றதா the definitions. Definition of principles of accelerator. For example, பாருங்களேன், ஒரு assumption கொடுத்திருக்காங்க. Assuming the expenditure of rupees 50 crore on consumption goods, if industries leads to an investment of rupees 100 crores in investment goods industries, where we can say what, that accelerator is 2. அதாவது accelerator is equal to 100 divided by 50 is equal to 2. புரியுதுங்களா? அதாவது 1% கன்சம்ஷன் குட்ல ஏற்படுகின்ற மாற்றம் 2% அளவுக்கு எங்க ஏற்படுதுங்க, டிமாண்ட் ஃபார் த கன்சம்ஷன் குட்ல ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? So the accelerator principle also followed by the following assumptions. They are: first one is the absence of excess capacity in consumer goods industries. Of course, கன்சூமர் குட்ஸ் உடைய அந்த இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் என்ன பண்ணுது, எக்ஸஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடாது. அது ஒன்று. கான்ஸ்டன்ட் கேபிட்டல் அண்ட் அவுட்புட் ரேஷியோ, அதுவும் கான்ஸ்டன்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இஸ் அஸ்யூம்டு டு பி பேமெண்ட்ஸ். அது என்னன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அது பேமெண்ட், அது அந்த செலவு பண்றது இல்லை இல்லையா, அது எந்த அளவுக்கு மக்கள் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் குட்ஸ்ன்றதை மெஷர் பண்ணுது. சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் இன்புட் இஸ் குவைட் எலாஸ்டிக். அதுனா எலாஸ்டிக்னா அது நிறைய ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தம். புரியுங்களா? சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ், அதர் இன்புட்ஸ், இது எல்லாமே எலாஸ்டிக்கா இருக்கு. ஓகே. கேபிட்டல் குட்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் இன் எனி ரெக்வயர்ட் சர்வீஸ். அதாவது பணங்கள் பார்த்தீங்கன்னா மக்களோட பணம் அவங்க பெர்ஃபெக்ட்லி எதில் யூஸ் பண்ண நினைக்கிறாங்க, அவங்களோட பணத்தை மணியை எதில் யூஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா
assumptions of the accelerator. Next, based on the assumption, we're going to explain the theory discussed under the operation of the principle of accelerator. இப்போ மேலே அது அசம்ஷன் டெஃபினேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் அசம்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி பண்ண போகிறோம், ஒரு ப்ராக்டிக்கல் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், லெட் அஸ் கன்சிடர் எ சிம்பிள் எக்ஸாம்பிள். த ஆப்ரேஷன் ஆஃப் தி ஆக்சிலரேட்டர் மே பி illustrated as follows. அதாவது நம்ம கீழே வர அந்த இல்லஸ்ட்ரேஷன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோன்னு அர்த்தம். ஓகேங்களா? Let us suppose that in order to produce 1000 consumer goods, 100 machines are required. புரியுதுங்களா? அதாவது 1000 கன்சூமர் குட்ஸ் உற்பத்தி பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுங்க, 100 மெஷினரி ரெக்வயர் பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்சோ சப்போஸ் தட் ஒர்க்கிங் லைஃப் ஆஃப் மெஷின் இஸ் 10 years. அதாவது ஒரு மிஷினோடைய லைஃப் ஒர்க்கிங் லைஃப் பார்த்தீங்கன்னா 10 years தான். அப்போ என்ன பண்ணணும், திஸ் மீன்ஸ் தட் எவ்ரி 10 years எவ்ரி இயர்ஸ் அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு என்ன பண்ணும், 10 machines have to be replaced in order to maintain the constant flow of 1000 consumer goods. நல்லா புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சொல்ல பாருங்க, வந்து பார்த்தீங்கன்னா 1000 கன்சூமர் குட்ஸ் உற்பத்தி பண்ணணும், அதுக்கு 100 மெஷின் தேவைப்படுது. ஒரு மெஷினோடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10 years தான். ஓகேங்களா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போ 100 மெஷின்ஸ் இல்லையா, அப்போ எவ்ரி இயர் 10 மெஷின்ஸ் என்ன பண்ணணும், அவங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போதான் கன்சூமர் அந்த 1000 கன்சூமர் குட்ஸை சப்ளை வந்து ஸ்டெடியாக சப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம எடுத்துக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், இந்த ஆக்சிலேட்டர்னால இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம். அதாவது டிமாண்டில் மாற்றம் ஏற்பட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் மாற்றம் ஏற்படும். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இப்போ டிமாண்ட் என்ன ஆச்சுன்னா 1000லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் தட் டிமாண்ட் ஃபார் கன்சூமர் குட் ரைசஸ் பை 10%. அது 10% என்ன பண்ணுது சொன்னா கன்சூமர் குட்டுங்க ரைஸ் ஆகுது. இட் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் 10 more machine. புரியுதுங்களா? அப்போ 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை மீட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், 10 யூனிட் ஆஃப் மெஷின்ஸ் புதுசாக அவங்க என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ தட் த டோட்டல் டிமாண்ட் ஃபார் மெஷின்ஸ் இஸ் 20. தட் இஸ் 10 ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் 10 ஃபார் நியூ. நல்லா வச்சுக்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன தேவைப்படுத்தவங்களுக்கு என்னது புதுசாக இப்போ அடிஷனலாக 20 மெஷின் அவங்க என்ன இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ ஃபார் மீட்டிங் த இன்க்ரீசிங் டிமாண்ட். ஓகேங்களா? It may be noted here a 10% increase in demand for consumer good causes a 100% increase in demand for machinery goods. அதாங்க கரெக்ட். ஒரு 10% கன்சூமர் குட்ல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா 100% என்ன பண்ணுதுங்க, டிமாண்ட் ஃபார் தட் இஸ் மெஷினரிஸ் கேபிட்டல் குட்ஸ்ல அவங்களுக்கு வந்து அவங்களே டிமாண்ட் வருதுன்னு சொல்றாங்க மெஷினரிஸ்ல. ஓகேங்களா? ஸோ வி கேன் கன்க்ளூடட் even a mild change in demand for what consumer goods will lead to a wide change in investment. அது சிறிய அளவு கன்சூமர் குட்ஸ்ல அதாவது டிமாண்ட் ஃபார் கன்சூமர்ல மாற்றம் ஏற்பட்டால் அது பெரிய அளவுல மெஷினரி குட்ஸ்ல டிமாண்ட் ஃபார் மெஷினரி குட்ஸ்ல அதிகமாகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுவரை எக்ஸ்பிளனேஷன். ஸோ நெக்ஸ்ட் கோ ஃபார் தி பாருங்க, அங்கே டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. டயக்ராம் பாருங்க. டயக்ராம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒய் ஆக்சிஸ்ல சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர் பண்ணியிருக்காங்க, எக்ஸஸ்ல இன்கம் மெஷர் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இதில் எஸ்எஸ் லைன் பாருங்க, அது ரெட் கலர் லைன் இருக்குல்ல எஸ்எஸ், அது சப்ளை கோட் ஸ்டாண்ட் ஃபார் தி சப்ளை இஸ் ஷோயிங் தி சப்ளை கோட். அப்புறம் ஐ இல்லையா, அந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து 2 இருக்கும். ஒன்று வந்து லைட் ப்ளூ, ஒன்று வந்து டார்க் ப்ளூன்னு இருக்கும். சரிங்களா? பாருங்க போது அது வந்து ஸ்லோப்ல இருக்கு, அது ஹரிசாண்டலா இருக்காது கிடையாது. தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கர்வ் அட் பாயிண்ட் E1. அதனால பாருங்க E1, E2, E3 3 லெவல்ல இருக்கு ஈக்விலிபிரியம் பாயிண்ட். we go by the 1 by 1. okay, at point E1 the economy is in equilibrium with OY1 income. அப்போ பொருளாதாரம் ஆச்சுன்னா OY1 இங்க பாருங்க பிளஸ் I2. அப்போ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் இதாங்க. சரிங்களா? E1ல OY1 அண்ட் I1ல சாரி I2ல அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அது ஈக்விலிபிரியம் ஆகுது. ஓகேங்களா? சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஈக்குவல் at OI2. Now investment is increased from OI2 to OI4.
என்னாச்சுங்க சாரி இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்லிபிரியம் பாயிண்ட் பார்த்தோம் OY1ல ஈக்லிபிரியம் ஆயிட்டு இருக்கு அந்த லெவல் ஆஃப் இன்கம்ல சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துன்னா O தட் இஸ் I2 ஓகேங்களா இப்போ என்னாச்சு சொன்னா லிட்டில் இன்க்ரீஸ் ஆகுது now investment is increased from OI2 to OI4 இல்ல அப்போ வந்து அந்த மேல லைன் டாப் லைனை பாருங்க இப்போ this increase the income from OY1 to OY3 OY3 ஆக்சுவலா OY2 வந்து அண்டர்ஸ்டுட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவங்க ஃபைனலா எடுத்துறாங்க எக்ஸ்பிளனேஷனுக்கு the equilibrium point being what E3 இல்லையானா E1 ல இருந்து E3 க்கு போயிடுச்சு if the increase in investment by I2 to I4 அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் என்னாச்சு I2 ல இருந்து I4 அத இன்வெஸ்ட்மெண்ட் I stands for investment is purely exogenous ஓகேங்களா அது அந்த அளவுக்கு என்னது அது வந்து நமக்கு தெளிவா தெரியுது நமக்கு சோ ஒவ்வொரு இன்கமும் இன்க்ரீஸ் ஆக இன்வெஸ்ட்மெண்ட் ஆகல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு then the increase in income by Y1 to Y3 will have been due to the multiplier effect அது தெரியும் உங்களுக்கு மல்டிப்ளையர் எஃபெக்ட்னா தெரியும் உங்களுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுத்தோ அந்த அளவுக்கு இன்கம்ல மாற்றம் ஏற்படும் அப்படி சொல்றதா என்னது மல்டிப்ளையர் நீங்க ஆக்சிலரேட்டர் பிரின்சிபலையும் மல்டிப்ளையர் பிரின்சிபலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது மல்டிப்ளையர் என்ன சொல்றதுன்னா இனிஷியல் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனல் இன்க்ரிமெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் அவர் சொல்றது தான் மல்டிப்ளையர் அண்ட் ஆக்சிலரேட்டர் சொல்றது வந்து induced investment அதாவது what are the level of changes happen in the demand that leads to changes in the demand for machineries consumer production உற்பத்தி பண்றது ஓகேங்களா அதுதான் நான் பார்க்குறோம் இப்போ நெக்ஸ்ட் so but in the diagram it is assumed that exogenous investment is only by I2 I3 and induced investment is by I3 I4 இல்ல I3 I4 தான் induced investment ஆக்சுவல் நடக்குது ஆக்சுவலா இனிஷியல் நடக்குது I2 I3 பட் induced பாத்தீங்கன்னா சொன்னா I3 and I4 I3 க்கு I4 தான் induced investment பண்றது therefore increase in income by Y1 to Y2 is due to the multiplier effect and the increase in income by Y2 and Y3 is a accelerated effect okay this is the explanation for the அதாவது என்ன சொன்னா ரெண்டு வகையான இன்கம் நல்லா பாருங்க மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஆக்சிலரேட்டர் எஃபெக்ட் அது இன்கம்ல இன்க்ரீஸ் ஆகுது எங்க இருந்து Y1 Y2 இல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட் Y1 ல இருந்து Y3 க்கு சாரி Y2 ல இருந்து Y3 க்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது ஆக்சிலரேட்டர் எஃபெக்ட் புரியுங்களா அவ்வளவுதான் வேற ஒன்றும் அதிகமா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க லிமிடேஷன்ஸ் அது குறைபாடுகள் ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல்ல இருக்கின்ற சில குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்றாங்க first one is the assumption of constant capital output ratio is unrealistic of course by natural life பாத்தீங்கன்னா practical lifeல the capital ratio பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த கான்ஸ்டன்ட் இருக்குது இல்ல அது வந்து நாலு நாள் மாறிட்டு தான் இருக்கும் நெக்ஸ்ட் resources are available only before full employment இது பாத்தீங்கன்னா the resources are available only before full employment தான் அப்ப என்ன அர்த்தம் before full employmentனா once அதுக்கப்புறம் resource available இல்ல ஏன்னா எல்லாமே என்ன எம்ப்ளாய் ஆயிடுது இல்லையா அப்போ அவைலபிள் எப்போ இருக்கும் பிஃபோர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கும் ஆஃப்டர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எந்த ரிசோர்ஸும் அவைலபிளா இருக்காதுன்னு சொல்றாங்க எக்ஸஸ் கெப்பாசிட்டி இன் கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் அஸ்யூம்டு அப்படின்னா அடுத்து கேபிட்டல் குட்ஸ்லயும் இண்டஸ்ட்ரியில வந்து எக்ஸஸ் கெப்பாசிட்டின்னு சொல்றது அசம்ஷன் தான் அது ரியாலிட்டி இல்லை ஆக்சிலேட்டர் வில் நாட் ஒர்க் ஒன்லி இஃப் த இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இன் இஸ் பெர்மனன்ட் அதாவது இந்த ஆக்சிலேட்டர் பிரின்சிபல் ஒர்க் பண்ணது டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணதுல அது வந்து பெர்மனண்டா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் accelerator will work only when credit is available easily அப்ப என்னது ஆக்சிலேட்டர்ன்ற பிரின்சிபல் ஒர்க் பண்ணா கிரெடிட் என்னது தொழில் தொடங்குவதற்கு தேவையான நிதி அவைலபிள் வந்து ஃப்ரீயா இருக்க மட்டும்தான் அப்ளைகள் ஆகும் இல்ல அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆக்சிலேட்டர் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றாங்க if there is unused or excess capacity in the consumer good industry the accelerator principle will not work அதாவது எக்ஸஸ்னாலே பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு இருந்தது அப்படி சப்போஸ் அப்படி எக்ஸஸா என்ன வந்துட்டு சொன்னா அந்த ஆக்சிலேட்டர் பிரின்சிபல் வந்து எஃபெக்டிவ் ஒர்க் பண்ணல அப்படின்னு தான் நம்ம கன்க்ளூட் பண்ணோம் ஓகேங்களா தீஸ் ஆர் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் தி ஆக்சிலேட்டர் பிரின்சிபல்ஸ் ஓகே நெக்ஸ்ட் யூ கோ ஃபார் தி சூப்பர் மல்டிப்ளையர்
அது என்ன மல்டிப்ளையர் பார்த்தோம், இப்போ சூப்பர் மல்டிப்ளையர் பார்க்குறோம். அட்வான்ஸ் இன் த மல்டிப்ளையர். ஓகேங்களா? இங்க பாருங்க ஆக்சுவலாக கே ஃபார் மல்டிப்ளையர் அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, பீட்டா சிம்பிள் அதே தட் இஸ் இன்டராக்ஷன்ஸ் அது வந்து சூப்பர் மல்டிப்ளையர் சொல்றது ஜாயின் பண்ணது ரெண்டுமே. The super multiplier is greater than simple multiplier, which includes only autonomous investment and no induced investment, while super multiplier includes induced investment. புரியுதுங்களா? அப்ப என்னது வெறும் மல்டிப்ளையர் பண்ணா என்னது அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆட்டோனமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் சொல்றது. ஆனா சூப்பர் மல்டிப்ளையர்ன்றது ஆட்டோனமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்த்து இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து சொல்றதுதான் சூப்பர் மல்டிப்ளையர். புரியுதுங்களா? அதான் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்து அது நல்லா புரியுது பாருங்க அந்த டெஃபினேஷன்ஸ். அதாவது the super multiplier is greater than simple multiplier which include only autonomous investment and no induced investment, while super multiplier includes induced investment. Next go for the explanation. In order to assume the total effect of initial investment on income, that is income. In order to assume measure the total effect of initial investment on income, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இன்கம்லயும் ஏற்படுகின்ற ஒரு சேஞ்சஸ். ஓகேங்களா? Hicks has combined the K stands for multiplier, okay, K and beta mathematically and given it is the name of the super multiplier. ஓகேங்களா? Next, the super multiplier is worked out by combining both induced consumption as well as the what induced investment. இல்ல சூப்பர் மல்டிப்ளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நாம அது ரெண்டையும் நாம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் சம்திங் அபௌட் தி சூப்பர் மல்டிப்ளையர். கண்டிப்பா 2 மார்க் क्वेश्चन உங்களுக்கு கேட்பாங்க. நீங்க டெஃபினிஷன் மட்டும் தான் கேட்பாங்க நினைக்கிறேன். நீங்க கீழ அந்த எக்ஸ்பிளனேஷன் அந்த அளவுக்கு எழுதணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்துனா லிவரேஜ் எஃபெக்ட். இது பாத்தீங்களா, the combined effect of the multiplier and the accelerator is also called the leverage effect, which may lead the economy to every high or low level of income propagations. அதனால சொல்றது ஒரு பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு வச்சுட்டு கொண்டு போக முடியுமோ அதையும் சொல்றோம். மேபி அதை லோ லெவலுக்கு போற விஷயத்தையும் நம்ம அந்த லீவரேஜ் எஃபெக்ட் சொல்றோம். இல்ல சோ சிம்பாலிக்கலா அது சொல்லும்போது y is equal to c plus ia plus ip. இங்க வந்து சொன்னா இதுல what is y stands for aggregate income. ஓகே, ஒரு நாட்டுடைய வருமானத்தை aggregate income சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா c stands for consumption expenditure, i stands for ia னா அது autonomous investment and ip ன்றது என்னன்னா it is induced private investment. இல்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாம அந்த லீவரேஜ் எஃபெக்ட்ல அந்த அந்த சிம்பாலிக் ரெஃபரன்ஸ் இருக்கு. அது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தட் இஸ் y அப்படினா என்ன, c னா என்ன அப்படின்றத பார்க்கறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து the theory of multiplier and the theory of accelerator are the two sides of the theory of inflation, just as the theory of demand and the theory of supply are the two sides of the theory of value. The full theory must be that which shows both side in the operation. அதாவது ஒரு தேரின்னு சொன்னா ரெண்டு ஒரு காயின் எடுத்துக்கலாம், அந்த காயினுக்கு ஹெட் அண்ட் டெயில் ரெண்டு இருக்கும் இல்லையா, அது மாதிரி. ஸோ இந்த மல்டிப்ளையரும் ஆக்சிலேட்டர் நம்ம முக்கியமான விஷயங்கள். Yeah, both have its own impact on the investment and income of the nations. This is the explanation given by J.R. Hicks. So with that we go for the summary. So நம்ம சம்மரி நான் அதில் கொடுக்கல, இருந்தாலும் நான் சொல்றேன், கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க. So in the chapter, consumption function and investment function can be summarized under 3 heads. ஓகேங்களா? அதாவது the consumption function deals with the relationship between income and consumption. ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது namely that is average propensity consumption and marginal propensity consumption, and average propensity save and marginal propensity save. ஜஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்ணுங்க, அந்த நான் படிக்கும்போது நீங்க ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். எங்க நான் உங்ககிட்ட ஃபோன்ல இருக்கு இல்லையா மெட்டீரியல். The subject and the objective factors determine the consumption function. இதெல்லாம் படிச்சோம் ஆல்ரெடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் the investment function includes autonomous investment and the induced investment. பார்த்தீங்களா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது autonomous made by the government, inducedன்றது private. ஓகேங்களா?
Next, the fundamental relationship between interest and the investment is also discussed because depends on the rate of interest, investment level will be changed. If more investment, that is less of the rate of interest is very less. If investment is very less, already opposite. Okay, and also the marginal efficiency capital is also discussed. This is also has its own relationship between the rate of interest. You understand? The rate of interest இருக்கும், அதை மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டலுக்கும் கன்சம்ஷனுக்கும் நம்ம பார்த்தோம், கேபிட்டலுக்கும் பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ வாட் ஆர் தி டிட்டர்மினிங்? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன் ஆஃப் தி டிட்டர்மினிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர் அண்ட் ஆக்சிலேட்டர் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் அந்த மல்டிப்ளையர் இஸ் டைரக்ட் ரிலேட்டட் டு தி மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி கன்சியூம் அண்ட் தி மார்ஜினல் அண்ட் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். அதான் வந்து என்ன சொன்ன, நம்ம இன்வெர்ஸ் ரிலேஷன் சொன்னோம் இல்லையா, வந்து நம்ம அது மல்டிப்ளையர். அதாவது மல்டிப்ளையர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸுக்கும் கன்சம்ஷனுக்கும் உள்ள வேறுபாடு. சரிங்களா? நெக்ஸ்ட், the accelerated principles explain the effect of changing consumption expenditure upon volume of investment. அதாவது கன்சம்ஷன், மக்களுடைய கன்சம்ஷன் அதிகமாகிறதுனால, அது டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் குட் அதிகமாகிறதுனால, ஸோ demand for producing consumer goods, demand for the machine producing consumer goods உடைய demand அதிகமாகுது அப்படி சொல்றார். இது ஆக்சிலேட்டர். ஓகேவா? The interaction of the multiplier and the accelerator is called a super multiplier. Okay, so with that the lesson is over. Go through carefully the slides are discussed and carefully answer for the question.